டே ஸ்டூடெண்ட் நம்ம வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். 5 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 சாப்டர் 5 மார்க் முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் பார்த்தோம். இது சாப்டர் 3யோட டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இதில் ஒரு 2 5 மார்க் கொஸ்டின் வந்து நம்ம முக்கியமான கொஸ்டினை நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து டேட்டாபேஸ் மாடல்ஸ், டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மாடல்ஸ், என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக டேட்டாபேஸ் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மாடல் எல்லாமே வந்து ரிலேஷ்னல் அண்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷ்னல் பிஹேவியரில் வந்துடும். ஸோ இந்த 2 கான்செப்டில் வந்துடும். ரிலேஷ்னல் கான்செப்டாக இருக்கலாம் அல்லது ஆப்ஜெக்ட் ரிலேஷ்னல் பிஹேவியரலாக இருக்கலாம் அல்லது கான்செப்டாக இருக்கலாம். ஹவெவர் நாம் வந்து அதனுடைய டைப்ஸ் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹைராரிக்கல் டேட்டாபேஸ் மாடல். இது வந்து ஒரு ஃபேமஸான ஹைராரிக்கல் டேட்டாபேஸ் மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்எஸ், இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஐபிஎம்ஸோட ஃபஸ்ட்டு டிபிஎம்எஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெக்கார்டும் வந்து எப்படி இருக்கும்னா இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அதாவது ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னா பேரண்ட்டு, அந்த பேரண்ட் சைல்டு, இந்த பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணுற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அது ட்ரீ ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதில் அந்த கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாஸ் கால்ட் ஆஸ் எ ரெக்கார்ட் டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபைலுன்னு பொதுவாக நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து ஹைராரிக்கல் மாடலில் ரெக்கார்ட் டைப்ஸ்னு சொல்கிறோம். விச் ஆர் ஈக்குவல் டு டேபிள் இன் ரிலேஷனல் மாடல். ரிலேஷனல் மாடலில் வந்து அது டேபிள்னு சொல்கிறாங்க. த இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு ரோஸ். ஒவ்வொரு தனித்தனி ரெக்கார்டும் வந்து இங்கே ரோஸ்க்கு சமம். அதாவது ரிலேஷனல் மாடலில் ரோஸ்க்கு சமம். இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு லெஸ் ரிடண்டன்ட் டேட்டா, ரிப்பீட்டேஷன் வந்து கம்மியாக இருக்கும். அதே போல் எஃபிஷியன்ட் சர்ச், தேடுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். டேட்டா இன்டெகிரிட்டி அண்டு செக்யூரிட்டி, டேட்டா வந்து இன்டெகிரேட்டடாக இருக்கும் அண்டு செக்யூராகவும் இருக்கும். டேட்டாவை அதாவது மாடிஃபை பண்ண முடியாது. இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. பட் இதில் வந்து லிமிட்டேஷன்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டு. அதே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுறதும் வந்து முக்கியமாக அந்த மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறது டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது ஹைராரிக்கல் மாடல். அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மாடல். நெட்வொர்க் மாடலில் வந்து ஃபஸ்ட்டு டெவலப்டு நெட்வொர்க் டேட்டா மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஸ். ஹைராரிக்கலில் வந்து ஐஎம்எஸ், இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் வந்து ஐடிஎஸ், இன்டகிரேட்டட் டேட்டா ஸ்டோர். இது வந்து யாரோடதுன்னா ஹனிவெல் டெக்னாலஜிஸோடது. ஐஎம்எஸ் வந்து ஐபிஎம்மோடது, ஐடிஎஸ் வந்து ஹனிவெல். நெட்வொர்க் மாடல் வந்து ஹைராரிக்கல் மாடல் மாதிரியே இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மெம்பரும் வந்து கேன் ஹேவ் மோர் தென் ஒன் ஓனர். ஒவ்வொரு பட் மெனி சில்ட்ரனும் இருப்பாங்க. பட் பேரண்ட் வந்து சிங்கிள் பேரண்ட் தான் இருப்பாங்க. அது வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சரில். பட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பேரண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப் இருக்காது. அதுக்கு பதில் ஓனர் மெம்பர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்போ ஒவ்வொரு மெம்பருக்கு வந்து மல்டிபிள் ஓனர்ஸ் இருப்பாங்க. அப்போ பார்த்தா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வந்து இங்கே நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இந்த மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டேட்டாபேஸ் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று நெட்வொர்க் ஸ்கீமா, சப் ஸ்கீமா அண்டு லாங்குவேஜ். ஸோ இதுதான் இது முக்கியமான காம்போனன்ட்டுன்னு சொல்லலாம். இந்த டேட்டாபேஸோட காம்போனன்ட் சொல்லலாம். நெட்வொர்க் ஸ்கீமா, சப் ஸ்கீமா அண்டு லாங்குவேஜ். இதில் நெட்வொர்க் ஸ்கீமா இதில் கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் ஸ்கீமா அப்படின்னா ஸ்கீமா டிஃபைன்ஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். ஸோ என்டையர் டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறது நெட்வொர்க் ஸ்கீமா. சப் ஸ்கீமா அப்படின்போது கண்ட்ரோல் ஆன் வியூஸ் ஆஃப் த டேட்டாபேஸ் ஃபார் த யூசர். ஸோ யூசரோட ஒவ்வொருக்கும் ஒரு செப்பரேட் டேட்டாபேஸ் பற்றின வியூ இருக்கும். எல்லோரும் டேட்டாபேஸை ஒரே மாதிரி ஒரே வியூவில் பார்க்க மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் வியூஸில் பார்க்குறது தான் வந்து சப் ஸ்கீமா. அண்ட் ஃபைனலி வந்து லாங்குவேஜ். இது வந்து பேசிக் ப்ரொசீஜரல் ஃபார் ஆக்சஸிங் த டேட்டாபேஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, கையாள்வதற்கு இந்த லாங்குவேஜை பயன்படுத்துகிறோம். இதனுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா
இட் கேன் ஹேண்டில் மோர் ரிலேஷன்ஷிப் டைப்ஸு. அதே போல் ஈஸி டேட்டா ஆக்சஸ், டேட்டா இன்டெகிரிட்டி அண்டு டேட்டா இண்டிபெண்டன்ஸ். லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டி இன் டிசைன் அண்டு மெயின்டெனன்ஸ். இதை டிசைன் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெட்வொர்க் மாடல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நெட்வொர்க் மாடல் வந்து ஐடிஎஸ்ஸு அனிவல் டெக்னாலஜியோடது. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் டு ஹைராரிக்கல் மாடல். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு மெம்பருக்கும் மோர் தென் ஒன் ஓனர் இருப்பாங்க. இட் ஹாஸ் இன் திஸ் மாடல் ஈச் மெம்பர் கேன் ஹாவ் மோர் தென் ஒன் ஓனர். மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டராக அதை ஹேண்டில் பண்ண முடியும், இந்த மாடலில் ஹேண்டில் பண்ண முடியும். இதனோட முக்கியமான காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஸ்கீமா, சப் ஸ்கீமா அண்டு லாங்குவேஜ். நெட்வொர்க் ஸ்கீமா அப்படின்போது இட் டிஃபைன்ஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ். சப் ஸ்கீமானும் போது கண்ட்ரோல்ஸ் ஆன் வியூஸ் ஆன் த டேட்டாபேஸ் ஃபார் த யூசர். அண்ட் லாஸ்ட் ஒன் லாங்குவேஜ்ன்றது பேசிக் ப்ரொசீஜரல் ஃபார் ஆக்சஸிங் த டேட்டாபேஸ். இதனோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது it can able to handle more relationship types, easy data access, data integrity and independence. Limitation பார்த்தீங்கன்னா difficulty in design and maintenance. அடுத்தது ரிலேஷனல் மாடல். ரிலேஷனல் மாடலுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆரக்கல் அண்டு DB2. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் மாடலில் வந்து கமர்ஷியல் ரிலேஷன் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரிலேஷனல் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை டிஃபைன் பண்ணுறதுக்கு ரெண்டு டெர்மினாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று இன்ஸ்டன்ட், இன்னொன்று வந்து ஸ்கீமா. இன்ஸ்டன்ஸ்னால் என்னென்னு அர்த்தம்னா எ டேபிள் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அதாவது டேபிள், ஒவ்வொரு டேபிளை தான் இங்கே இன்ஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸ்கீமா அப்படின்னும்போது ஸ்ட்ரக்சர், ஸ்பெசிஃபை த ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் நேம் அண்டு டைப் ஆஃப் ஈச் காலம். ஒவ்வொரு காலமோட நேமு அதனுடைய டைப்பு, அதை ஸ்கீமான்னு சொல்கிறாங்க. அப்போ எ ரிலேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் யூனிக் அட்ரிபியூட்ஸ் அண்டு டியூபிள்ஸ்னு. ஒரு ரிலேஷன்னா இங்கே டேபிள், ரிலேஷனல் டேட்டாபேஸில் ரிலேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா டேபிள்னு அர்த்தம். ஸோ ஒரு டேபிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன இருக்குன்னா அட்ரிபியூட்ஸ் இருக்கும். அட்ரிபியூட்ஸ்ன்றது காலம்னு சொல்லுவாங்க. அண்ட் டியூபிள்ஸ்னால் ரெக்கார்ட்ஸ் அல்லது ரோஸ். அடுத்தது முக்கியமான மாடல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். இந்த மாடல், திஸ் மாடல் இன்கார்பரேட்ஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் டெக்னாலஜிஸ். அதை பேஸ் பண்ணி இந்த மாடலை வந்து இன்கார்பரேட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக இந்த மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ் ஆஃப் ரிலேஷனல் மாடல். இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல்ன்றது ரிலேஷனல் மாடலோட பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இட் யூஸஸ் ஸ்மால் ரீயூசபிள் சாஃப்ட்வேர் நோன் அஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இதனோட முக்கியமான ஒரு காம்போனன்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாடலோட முக்கியமான காம்போனன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸு. These are stored in object-oriented database. This model efficiently manage large number of different data types. So different kind of data types handle பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர்ஸை வந்து எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். பிஹேவியர்ஸ் அதாவது ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதனோட அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். ஆக டிபிஎம்எஸ் மாடல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம 4 மாடல் சொல்லலாம். ஒன்று ஹைராரிக்கல் மாடல், நெட்வொர்க் மாடல், ரிலேஷனல் மாடல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல். இந்த 4 மாடலை நீங்கள் எழுதணும். இது 5 மார்க் கொஸ்டின்.